என்னரும் தமிழ் பெருமக்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்வதெல்லாம் தமிழர்கள் இப்படித்தான் எப்போதும் பழம்பெருமையை பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று நம்மை ஏளனம் பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். மண் தோன்றுவதற்கு முன்பு இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்றெல்லாம் கேலி பேசுவார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்றால் கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, மண் தோன்றவில்லை, நிலம் தோன்றவில்லை. முதல் திணை குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடமும். அங்கு வாழ்ந்த மக்கள் குறிஞ்சி நிலம் அதிகமாக, இங்கு குறிஞ்சி பூக்கள் அதிகமாக இருந்ததால் அந்த நிலத்திற்கு பெயர் பின்னாடி வந்த நமது முன்னவர்கள் குறிஞ்சி திணை, குறிஞ்சி நிலம் என்று பகுத்து வகுத்தார்கள். அங்கு வாழ்ந்த மக்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிறகு காலப்போக்கில் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆதி தமிழ்குடி, ஆதி தாய்க்குடி குறவர் குடிதான். அந்த குடியின் தலைவன், அந்த நிலத்தின் இறைவன் தான் நம்முடைய திருமுருக பெருமகனார். அங்கே ஆடு மாடுகளை விலங்குகளை வேட்டையாடி உண்டோம், கிழங்குகளை உண்டோம், பழங்களை உண்டோம். அங்கிருந்து மெதுவாக மெதுவாக நகர்ந்து கீழே இறங்கி வந்தோம். அடர்ந்த காடுகள், காடும் காடு சார்ந்த இடமும் அங்கு வாழத் தொடங்கினோம். அந்த நிலத்திலே முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்தால், சிறிய சிறிய முல்லைப்பூக்கள் அதிகமாக இருந்ததால் நமது முன்னவர்கள் அந்த நிலத்திற்கு பெயர் அந்த முல்லை திணை, முல்லை நிலம் என்று பெயரிட்டு அழைத்தார்கள். காடுகளிலிருந்து, மலையிலிருந்து நகர்ந்து வந்து காடுகளில் வாழத் தொடங்கிய நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவை எடுக்கிறோம். அப்போது இந்த ஆடுகளை மாடுகளை நாம் வளர்க்க தொடங்குகிறோம். மாயோன் மேய காடுரை உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு எங்கள் தொல்காப்பியம் பாடுகிறது. மாயோன் மேய காடுரை உலகு, சேயோன் மேய மைவர உலகு, வேந்தன் மேய தீம்புணல் உலகு, வர்ணன் மேய பெருமணல் உலகு என்று 4 திணைகளை பகுத்து வகுத்து பாடுகிறது தொல்காப்பியம். அப்படி காடும் காடு சார்ந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் எங்கள் ஆயர் குடிகள். கோன் 2வது வரும் தாய்க்குடி, 3வது வரும் தாய்க்குடி. மருது நிலத்திலே வாழ்ந்த நாங்கள் வேளாளர்கள், வேளாண்மை செய்ததால் வேளாளர்கள். அங்குதான் கலை, இலக்கியம், பண்பாடு, பாட்டு, இசை, கூத்து எல்லாம் உருவானது. அங்குதான் அரசாண்டோம், அங்குதான் நாங்கள் பாண்டியர்களானோம். சாதாரணமாக இருப்ப ஒருவன் அமைச்சராகிவிட்டால் மாண்புமிகு அமைச்சர் என்று ஆவது போல நாங்கள் அரியணை ஏறி அரசாட்சி செய்கிற போது பாண்டியர்கள் என்றானோம். அடுத்த நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும். அந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் பறந்து விரிந்த கடற்பரப்பிலே வாழ்ந்ததால் நாங்கள் பரதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். மீனை பிடிப்பது வேலையாக இருந்ததால் மீனவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் பரதவர்கள், எங்கள் குடிப்பெயர் ஆயர். குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையே வாழ்ந்த மக்கள் என்பதால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது காரண பெயர், குடிப்பெயர் அல்ல. குடிப்பெயர் கோன், அரசர்கள் என்று பொருள். நீ குறவன் என்றால் இழி சொல் என்று நினைத்துக்கோ. நாம் எல்லோருமே குறவர் குடி மக்கள், குறப்பய மக்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்து விடக்கூடாது. ஆதிக்குடி குறக்குடி. இதனுடைய நிலை, கொடிய நிலை என்ன? இன்றைக்கு பழங்குடி மக்களாக இருக்கிற
தொல்குடி மக்களாக இருக்கிற குறவர்கள், இருளர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்று வரை சாதி சான்றிதழ், குடி சான்றிதழ் பெற முடியாத நிலையில் நிற்கிறார்கள். இந்த ஆதி குடிகளுக்கு இருக்கிற அரசியல் இடம் 2 எஸ்டிக்கு 2 இடம் தான். 42 இடம், 2 இடம் கூட்டல் 44, 2 இடம். ரேஷனிலே, பங்கீட்டு கடையிலே, பகிர்வு கடையிலே 10 கிலோ அரிசி ஒரு குடும்ப அட்டைக்கு இலவசம். ஆனால் குடும்ப அட்டை இல்லையே. அப்படி சாதி சான்றிதழ், குடி சான்றிதழே இல்லாதவனுக்கு எந்த சலுகை சென்றடையும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள். சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள், எல்லோருக்கும் எல்லாம் என்று வெற்றி முழக்கமிடுகிற இவர்கள் குடி சான்றிதழை கொடுக்கல. இன்றும் காட்டு நாயகர்களுக்கு, இருளர்களுக்கு, போயர்களுக்கு, ஒற்றர்களுக்கு, பல குடிகளுக்கு. திருவண்ணாமலையிலே போராடி 3000 குறவர் குடிக்கு சாதி சான்றிதழ் பெற்றுக் கொடுத்த மகன் என்கிற பெருமிதத்தில் திமிரில் இதை பதிவு செய்கிறேன். இந்த 4 குடிகள் வேற வேற குடிகள் இல்லை. போற்றுதற்கு இருக்க பெருமகன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் பெருமிதத்தோடு நில்லுங்கள், தமிழ் குடி இந்த 4 குடிகள் தான் உலகம் உயிர்த்திருக்கிறது என்று. முதல் குடி குறவர் குடி, 2வது குடி ஆயர் குடி, 3வது குடி வேளாளர் குடி, 4வது குடி கடலும் கடல் சார்ந்த இல்லத்தில் வாழ்ந்த பரதவர் குடி.